தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மார்போடு அணைப்பரே மனக்கவலைகள் தீர்ப்பரே. மார்போடு அணைப்பரே மனக்கவலைகள் தீர்ப்பரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம்பிடித்து நடத்துவார் கண்மணி போல் காப்பரே. கரம்பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். தாயை குறித்து நம்ம பேசும்போது அருமையான வசனம் யோவான் 19:26-27 வாசிங்க. அதோ ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று. பின்பு அந்த சீஷர்களை நோக்கி அதோ உன் தாய், அதோ உன் தாய். தாய் வந்து மரியாள் வந்து அருமையான ஒரு நம்ம உலகத்திலே வந்து தாயை குறித்து பேசணும்னா நம்ம உலகத்திலே யாருமே சிறந்தவர்கள் யாருமே கிடையாது. சிறந்தவர்கள் யாரும் கிடையாது. மரியாள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பொக்கிஷம். மரியாதை குறித்து தாயை குறித்து பேசணும்னா அதிகமா நம்ம பேசிட்டே போயிட்டு இருக்கலாம். தாய் வந்து தாவீது பாரம்பரியமாக மரியாள் யூதர் குலத்திலே பிறந்தவர். எங்கிட்ட பிறந்தவர்னா யூத களத்துல பிறந்தவர் மரியாள். மரியாதை குறித்து மரியாள் வந்து தூய்மை, தூய்மையில வந்து அவங்கள வந்து அடிக்க முடியாது. தூய்மை, கீழ்ப்படிதல், தாய்மை, விசுவாசம் உள்ளவர். நல்ல மரியாதை எடுத்துக்கணும்னா நல்ல ஒரு விசுவாச தாய். மரியாள் வந்து தூய்மையாக, தூய்மை என்ன நம்ம பார்ப்போம். நம்ம தூய்மை எப்படி இருக்கோம்? கடவுளுடைய கிருபைய பொக்கிஷம். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. இன்னைக்கு தூய்மை படைத்தவர்கள். உலக வரலாற்றிலே பெண்களிலே உலக வரலாற்றிலே சிறந்தவர் மரியாள். உலக வரலாற்றிலே வந்து சிறந்தவர் வந்து மரியாள். மரியாளை குறித்து நம்ம பேசும்போது ஒவ்வொரு காரியங்களும் அவங்க வந்து நிறமாதம் கர்ப்பிணியா இருக்கும் போது ஒரு 150 கிமி தூரத்திலே 150 கிமி தூரத்திலே அந்த கழுதை மீது பயணம் செய்தவர். கழுதை மீது பயணம் செய்தவர். அந்த நம்ம வீட்டுல வந்து ஒரு நிறமான கர்ப்பிணியா இருக்கும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அம்மா என்ன சொல்லுவாங்க? அம்மா பார்த்து நடு, பார்த்து நடு, தண்ணி எடுக்காத, குடம் தூக்காத, நீ இப்படி போகாத, கார்ல போன்னு சொல்லிட்டு அவங்க நிறமாதம் கர்ப்பிணியா இருக்கும் போது 150 கிமி தூரத்திலே வந்து கழுதை மீது பயணம் செய்தவர் மரியாள். அப்ப அந்த மரியாள் வந்து நம்ம பார்க்கும் போது அன்பு தாய் மரியாள்.
இப்படிப்பட்ட தன் தாயை அன்பா இருந்து சீடர் யோவான் தாயாக, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர் அந்த மரியாளுடைய தாய் மரியாள் எப்படின்னா தாயா இருக்கும்போது முடிஞ்சதவா தாய் யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்தவர், இயேசுவின் மார்பில் சாய்ந்தவர், இயேசுவின் சிலுவையில் மரணம் வரை, இயேசுவின் சிலுவையில் மரணம் வரை அருகில் இருந்தவர், இயேசுவின் சிலுவையில் மரணம் வரை அருகில் இருந்தவர். நாம் எப்படி வாழ்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எபேசியர் 6:1-3 வாசிங்க. எபேசியர் பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், நியாயம் இருப்பதுக்கும் உன் தாயையும் கனம் பண்ணு கற்பனையா ஆயிற்று. ஆனா பிள்ளைகள் உன் தகப்பனுக்கும் உன் தாய்க்கும் கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது பிள்ளைகள், அவர் தாயினுடைய ஒரு சிறிய ஒரு கதை, தன்னுடைய ஒரு ஆப்பிரிக்கா தேசத்துல அந்த சட்ட திட்டங்கள், அந்த ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு தாய் வயதான பிறகு, அந்த தாய் வயதான பிறகு என்ன பண்ணணுமோ, ஒரு காட்டுல எடுத்துட்டு போய் விட்டுடணுமா. அந்த தாயை காட்டுல எடுத்துட்டு போய் கொண்டு போய் விட்டோம்னா அது மிருகங்கள் சாப்பிடும். இப்ப இன்னைக்கு இந்த கன்னியாகுமரி போனீங்கன்னா நிறைய காரியங்கள் உண்டு. தாய் அந்த வயதான காலத்துல அந்த தேசத்துல எடுத்துட்டு போயிட்டு அந்த காட்டுல விடுறதுக்கு அந்த சட்டம், அந்த தேசம் சட்டம் உருவாகி இருக்கிறது தாயே. அப்போ அந்த தாய் அவன் நல்ல அன்பா நேசிய மகன், அப்போ கொண்டு போறான், வயதாயிடுச்சு, எடுத்துட்டு போயிட்டு அந்த காட்டுல விட்டுடணும். அந்த காட்டுல விட்டுட்டு திரும்பி அவன் வரணும். அப்போ அந்த சட்டத்திற்கு கீழ்ப்படியும் போது அவன் எடுத்துட்டு போறான் தாயை, மேல தோல்ல சுமந்துட்டு போகும்போது அந்த தாய் என்ன பண்றாங்க, ஒரு மரக்கிளையை உடைச்சு வழி தூரம் போட்டுட்டு போறாங்க. அப்படியே விதைத்துட்டே போறான். அந்த தாயார் விதைத்துட்டு போறாங்க. லாஸ்டா அந்த காட்டுல எடுத்து போய் விட்டு தாயும் மகனை அழுகுறாங்க. மகனை என்னை இங்க கொண்டு விட்டுட்ட, சட்டத்தினுடைய படி நீ திருப்பி எப்படி போவ, வழி தெரியுமா? அந்த தாயை மகனை பார்த்து கேட்கிறாங்க. இப்ப மகனும் தாயும் அழுறாங்க. நல்லா வளர்த்த மகன், தாயோட அன்பா நேசித்த, ஒவ்வொரு நாளும் தாய் அவ்வளவு பராமரிப்புல அந்த மகன் இருந்தான். அப்ப லாஸ்டா தாய் அந்த சட்டத்துல அவன் கட்டி எத்தனை போய் விடலைன்னா இவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி இருந்த காலங்கள்லாம் உண்டு. இன்னைக்கு பேலஸ் இந்த கன்னியாகுமரி போனீங்கன்னா ஒரு பூண்டே இருக்குது. ஒரு தவறு ராஜாங்க மத்தியில தவறு பண்ணா அந்த பூண்டில் எடுத்துட்டு போயிட்டு ஒரு காட்டுல கட்டிடுவாங்க. மரத்துல பாம்பு புலி எல்லாம் அடிச்சு சாவடிச்சு சாப்பிடுவோம். அது மாதிரி சட்டங்கள்லாம் ராஜாங்க காலத்துல அந்த பேலஸ் எல்லாம் போயிட்டு பார்க்கும்போது அந்த தாயை அங்க எடுத்துட்டு போய் விடும் போது தாயும் மகனும் அழறா. என்னதான் சட்டங்கள் இருந்தாலும் அவன் தாயை திருப்பி கொண்டு வரலான்னு யோசனை பண்றான். அப்ப தாய் சொல்றாங்க, மகனே நீ வழி தவிரி போயிடுவ, நீ வர்ற வழியெல்லாம் நான் இந்த கிளையை உடைச்சு போட்டு வந்த, இந்த வழியே போய் நீ வீட்டுக்கு போய் சேருன்னு சொல்லிட்டு அந்த தாய் மகனாட்ட சொல்ற. அப்பதான் அழறான். தன் தாய் உள்ளம் எப்படிறான்னா, தன் மகன் எந்த ஒரு விதத்திலையும் அவனுடைய கஷ்டங்களை, அவனுடைய இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாரங்களும் தாய்க்கு தான் தெரியும். அப்போ ரெண்டாவது என்ன பண்ணோம், எவ்வளவுதான் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தாயை அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, கொண்டு வரான். தாயை கொண்டு வரும்போது அப்போ அந்த சட்டத்தினுடைய அந்த அதிகாரிகள் ஏன் உன் தாயை கொண்டு வரணும்னு கேட்கும் போது அவன் சொல்றான், நான் என்னுடைய தாயை எடுத்துன்னு போயிட்டு அந்த இடத்துல விட்ட, இருந்தாலும் என்னுடைய தாய் இந்த மாதிரி கிளையை ஒடிச்சு போட்டிருக்கேன், நீ வழி தவறி போயிடுவ, இந்த வழியே நீ போனேன்னா நீ போய் வீட்டுக்கு சேர்ந்தது எங்க தாய் சொன்னதுனால என்னால விட முடியல. அப்போ அந்த நாட்டுல அந்த சட்டத்தை திருத்தப்பட்டது. இதுதான் கர்த்தருக்கும் நம்ம கீழ்ப்படியும் போது ஒரு தாயினுடைய அன்பை தன் மகன் புரிந்ததுனாலதான். பிள்ளைகளை நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய தாயை குறித்து பேசணும்னா நம்மளுடைய தாயை இன்றைய தினத்திலும் சரி, இந்த வருடம் முழுவதும் நம்ம வருஷம் நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். தாயை யாருன்னா தவறா பேசியிருந்தாலும் இன்றைக்கு போயிட்டு அந்த தாய்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கும் போது, ஆண்டவர் உங்களும் என்னையும் ஆண்டவர் அந்த மன்னிப்பு ஏற்றுக்குவார்.
ஏன் சொல்ல வரேன்னா, ஹிட்லரை குறித்து நம்ம பேசணும்னா, ஹிட்லர் வந்து நாட்டை அழிக்கக்கூடிய அந்த பவர் அவனுக்கு இருந்தது. ஹிட்லர் ஒரு அந்த தேசத்தினுடைய அதிபதியா இருந்தா அப்படி. ஆனா அவர் மரிக்கும் போது அவருடைய இருதயத்தில் என்ன இருந்தது தெரியுங்களா? எவ்வளவு பேர் அழிச்சது உண்டு. தாய் அவனை அங்க போயிட்டு மறிச்ச உடனே அவனுடைய உடல் எல்லாம் செக்அப் பண்ணும் போது அவனுடைய இருதயத்தில் என்ன இருந்ததுன்னா தாயினுடைய போட்டா தான் இருந்தது. அப்ப அந்த தாயை எந்த அளவுக்கு நேசித்திருப்பான். கர்த்தருக்கு பிரியமானவர்களை, நம்முடைய தாய், அதுதான் இந்த வசனம் சொல்லப்படுது. நம்ம 3வது வார்த்தை, தாயை நம்ம எப்படி அன்பு கூறுகிறோம், தாயை நம்ம எப்படி பேசுகிறோம். இன்றைய காலகட்டங்களில் வந்து தாயை மதிக்கிறதே இல்லை நிறைய பேர். கர்த்தருக்கும் சரி, நம்ம கீழ்ப்படியும் போது தாயினுடைய அன்பு யாரு பெற்றுக்கிறாங்களோ அவங்க எப்பவுமே ஆசீர்வாதத்தோடு தான் இருப்பாங்க.